யூடியூப்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மை கண்ட்ரி ஃபுட்ஸ் சேனல்ல ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான். பட் அந்த வீடியோவை நீங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா 2 கோடி வியூஸ்க்கு மேல போயிருக்குது. அது எப்படி, அது என்ன வீடியோ, அது ஏன் அந்த மாதிரி போச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அது என்ன வீடியோன்னு சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லைங்க, வெயில் காலங்களில் நம்ம வீட்டிலே எப்படி ஐஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற வீடியோ தான். இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்களா? அதாவது மை கண்ட்ரி ஃபுட்ஸ் ஆனந்தி மட்டும்தான் இந்த மாதிரி வீட்லயே ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்காங்களா, இல்ல இதுக்கு வேற யாராவது போட்டிருக்காங்களா? அவங்க போட்டிருந்தாங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க, அந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருக்குது, இந்த வீடியோ மட்டும் அதிகமாக வியூஸ் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்க ஒரு கிளான்ஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செஞ்சு காட்டியிருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்கிற மாதிரி தான் இவங்க பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக ஒரு கேக்கோ ஒரு ஐஸ்கிரீமோ செய்கிற வீடியோ யாராச்சும் பண்ணாங்கன்னா நம்ம வாய்க்கே நுழையாத மாதிரி இந்த பொடி வாங்குங்க, அந்த பவுட்ரு வாங்குங்க, இந்த க்ரீம் வாங்குங்க, இது வந்து இந்த கடையில் மட்டும் தான் கிடைக்கும், அங்கே போனீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, ஸோ அதை வாங்கி போட்டால் தான் வந்து ஒரிஜினல் எஃபெக்ட் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சுலபமாக வீட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ விளக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த வீடியோ வந்து ஹிட் ஆனதுக்கு. இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் தான் செஞ்சு காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறாங்க, பைனாப்பிள் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறாங்க, வெறும் பால் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லைங்க. எல்லா பழங்களையுமே மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் ஆக்கி அதை வந்து சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கத்தி எடுத்து அந்த பாலித்தீன் கவர் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அது மேலே இந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்சர்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து ஆனந்தி அவங்க பசங்க 3 பேர் உட்காந்து ஒவ்வொரு ஐஸ்கிரீமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்லேருந்து அப்படியே வெளியே எடுக்கிறாங்க, அந்த டம்ளர்லேருந்து அப்படியே வெளியே எடுக்கிறாங்க. வெளியெடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் நல்லா வந்து இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ, ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ இந்த சிம்பிளான வீடியோ வந்து யார் வேணால் செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை வரும், எல்லாருக்குமே ஈஸியாக புரியும், நம்மளே வீட்டை ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி எளிமையான முறையில் இவங்க பண்ணி காட்டுனதுனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வியூஸ் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ போனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் சொல்லலாம். அதாவது வெயில் காலங்களில் என்ன வீடியோ போடணுங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். பொதுவாகவே யூடியூப்ல வெயில் காலங்களில் மக்கள் குறிப்பாக பெண்கள் என்ன தேடுவாங்கன்னா, ஸோ வெய்ய காலத்தை போக்குற மாதிரி ஃபுட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கூழ் எப்படி செய்யறது, மோர், தயிர் இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் டிஷ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய தேடுவாங்க. அதே மாதிரி பசங்களும் ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிப்பாங்க. சில பேர் வாங்கி தருவாங்க, நிறைய பேர் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா வெளியிலிருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம்னா சீக்கிரம் சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால யாரும் வாங்கி தர மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டிலே நம்ம ஏன் நம்ம குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தேடுவாங்க. அப்படி தேடுறவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோவா தான் இருக்கும். சோ இன்னைக்கு நான் ஏன் ஒரு வீடியோவை போய் ஒரு ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூப் பிகினர்ஸ் குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் எந்த மாதிரி வீடியோ போட்டா வியூஸ் போகும்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. இப்போ ட்ரெண்டிங்ல என்ன வீடியோ இருக்கு, இந்த டைம்ல எந்த வீடியோ போகணும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எப்படி மாற்றணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு பெரிய 4 யூடியூபர்ஸோட சேனல் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் வந்து இருந்துச்சு. மற்ற எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 M வரைக்கும் கூட வியூஸ் போயிருக்குது. பட் இந்த ஒரு வீடியோவை தான் பார்த்தீங்கன்னா 21 M வியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எந்த ஒரு குக்கிங் வீடியோவாக இருந்தாலுமே எல்லாருமே தான் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எளிமையான முறையில் ஈஸியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வீடியோவாக ஆகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஏரியா தமிழ் சேனலோட ஜப்பர் பாய். நம்ம அவரை பற்றி ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் ஏன் அவரை சொல்கிறேன்னா, ஸோ பிரியாணி டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் போடணும், ஸோ மசாலாக்கள் அதிகமாக அரைக்கணும், அதுக்கு வந்து தனியாக ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு
அப்புறம் இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற விதமா ரொம்ப கம்மியான இன்கிரியன்ஸ் வச்சு மசாலாக்களே போடாம சூப்பரான பிரியாணிலாம் அவர் வந்து வீடியோ மூலியமா செஞ்சு காட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேனலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல growth ஆச்சு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்க ஒரு குக்கிங் வீடியோ பண்றதா இருந்தா அவ்வளவு கிராண்டா பண்ணணும், இவ்வளவு கிராண்டா பண்ணணும், பெரிய பெரிய பொருட்களை வச்சு சமைக்கணும், அதிகமா இன்கிரியன்ஸ் போட்டு சமைக்கணும், அப்புறம் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு சுருக்கமாவோ ரொம்ப ஒரு கிளியரா சொல்றீங்களோ அது மட்டும் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாப்பாஸ் கிச்சன், ஈரோடு அம்மாச்சி சமையல், இந்த மாதிரி நிறைய சேனல் சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் ஃபேஸ் காட்டாம ஜஸ்ட் நமக்கு என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் சொல்லிட்டு சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும். வீடியோஸ் எப்படி போடுறது, எந்த மாதிரி வீடியோ பண்ணால் பிடிக்கும், அதாவது பெரிய ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போடுறதை விட சின்ன கண்டென்ட்டை கிளியராக சொன்னீங்கன்னாவே மக்களுக்கு புரியும். அந்த மாதிரியான வீடியோக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வெறும் 7 நிமிஷம் கொண்ட ஒரு வீடியோ, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேமராவில் எடுத்த வீடியோ, அதை கொடுக்கக்கூடிய கண்டென்ட்னால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சுமே 2 கோடி பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் உட்காந்து யோசிச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களையே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா வித்தியாசமான கண்டென்ட்டை யோசிச்சு போடுங்க. கண்டிப்பாக உங்களையும் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.